ஒரு சிறிய மலை கிராமம். அந்த கிராமத்தில் வேலு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். பணம் இல்லை, சொத்து இல்லை. ஆனால் அவனுக்குள் ஒரே ஒரு பெரிய செல்வம் இருந்தது. இறைவன் மீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் வயலுக்குச் செல்லும் முன் கிராமத்து முருகன் கோவிலில் விளக்கேற்றி வணங்காமல் அவன் வேலை தொடங்கியதே இல்லை. முருகா, என் உழைப்புக்கு நீயே துணை என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டுதான் அவன் வயலில் இறங்குவான். ஒரு வருடம் மழையே பெய்யவில்லை. வயல்கள் வெடித்து காய்ந்தன. பயிர்கள் எல்லாம் கருகிப் போனது. கிராம மக்கள் எல்லாரும் நம்பிக்கையை இழந்தார்கள். சிலர் வேலுவை பார்த்து சிரித்தார்கள். இன்னும் கோவிலுக்கே போகிறியா? உன் கடவுள் எங்கே என்று கேட்டார்கள். ஆனால் வேலு ஒரு நாளும் கோவிலை தவிர்க்கவில்லை. அவன் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறதே தவிர அவன் நம்பிக்கை உடைந்ததே இல்லை. ஒரு நாள் காய்ந்த வயலை பார்த்தபடி அவன் மண்ணில் உட்கார்ந்து அழுதான். கண்ணீருடன் நேராக கோவிலுக்குச் சென்றான். விளக்கை ஏற்றி முருகப்பெருமானை பார்த்து மெதுவாக சொன்னான். முருகா, நான் பணம் கேட்கல, புகழ் கேட்கல, என் உழைப்பு வீணாகக்கூடாதுன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த இரவு கிராமம் முழுக்க அமைதியாக இருந்தது. நள்ளிரவில் திடீரென்று வானம் இடிந்தது. மின்னல் வெட்டியது, இடி முழங்கியது, கனமழை பொழிந்தது. ஒரே இரவில் காய்ந்த வயல்கள் தண்ணீரால் நிரம்பின. அடுத்த சில நாட்களில் வேலுவின் வயல் மட்டும் பச்சை நிறத்தில் மின்னியது. மற்ற வயல்கள் இன்னும் உலர்ந்தே இருந்தன. கிராம மக்கள் ஆச்சரியத்தில் நின்றார்கள். இது எப்படி சாத்தியம் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது ஒரு வயதான மூதாட்டி மெதுவாக சொன்னாள். இது உழைப்புக்கு கிடைத்த பலனில்லை, இது நம்பிக்கைக்கு கிடைத்த வரம்.